முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சிந்தனைக்கு உண்டான பதிவு. தலைவர்னா யார்? நம்மளுக்கு பார்த்து கோபம் வர்ற ஒரு விஷயம், நம்ம இதை செய்யணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஒருத்தர் செய்யக்கூடியவர் தான் தலைவர். இந்த தலைவனை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு ஒரு எளிய முறையில் சொல்கிறேன். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் சந்திக்கிற அன்றாடம் உங்களுடைய பிரச்சனை, அன்றாட பிரச்சனை, இந்த தேவையில் ஒரு 10 எழுதிக்கோங்க. இந்த பக்கம் இதெல்லாம் யார் நிறைவேற்றுறேன்னு சொல்கிறாங்களோ அந்த கேண்டிடேட்ஸை அவங்களே இந்த பக்கம் எழுதிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எந்த தலைவர் இதை சரி செய்ய முடியும் அப்படின்னா அவருக்கு ஒரு டிக் மார்க் கொடுக்கும். இவர்னால கல்வி இலவசமாக தர முடியும், டிக் மார்க். நான் நிறையா சம்பாதிக்கிறேன், வருமான வரி வருது, எனக்கு அப்படிலாம் கட்ட முடியாது, என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, அவருக்கு டிக் மார்க். ஆனால் ஒருத்தர் நீங்கள் நினைக்கிற உங்களுடைய தேவையை அவர் 70% நிறைவேற்றுவார். இங்கே எந்த தலைவரும் 100% எந்த மக்களுக்கும் உண்மையான இருக்கவே முடியாது. அந்த 70% யார் உங்களோட தேவையை நிறைவேற்றுறாரோ அவர் தான் உங்களுடைய தலைவர். அவருக்கு உங்களோட ஓட்டை போடுங்க. வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவு நம்மளுடைய மற்ற பதிவு மாதிரி ஒரு பொழுதுபோக்கான பதிவு இல்லை. முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சிந்தனைக்கு உண்டான பதிவு. நான் எந்த கட்சியும் சார்ந்தவனாக இல்லை, எந்த கட்சியிலையும் அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை. இந்த பதிவும் எந்த கட்சி சம்மந்தப்பட்டதும் இல்லை. ஆனால் நீங்கள் இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறீங்கன்னா இது உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். சரி, நம்மளாம் யாருக்கு ஓட்டு போடுவோம்? ஒரு தலைவனுக்கு ஓட்டு போடுவோம். தலைவர்னா யார்? நம்மளுக்கு பார்த்து கோபம் வர்ற ஒரு விஷயம், நம்ம இதை செய்யணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஒருத்தர் செய்யக்கூடியவர் தான் தலைவர். சரி, இல்லை இதை செய்யக்கூடியவங்ககிட்ட நம்மளோட குறைகளை கொண்டு போய் சேர்க்குறவங்க தான் நம்மளுடைய தலைவர். அதாவது இன்னைக்கு நம்ம தேர்ந்தெடுக்கப்படுற எம்பி. இந்த தலைவனை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு ஒரு எளிய முறையில் சொல்கிறேன். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் சந்திக்கிற அன்றாடம் தேவை உங்களுக்கு இருக்கிற ஒரு விஷயத்தை அதில் எழுதுங்க. உங்களுடைய பிரச்சனை, அன்றாட பிரச்சனை. ஒருத்தருக்கு காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பி போகும்போது ரோடு சரியில்லைங்கிற ஃபீல் வரலாம். என்னோட வீட்டுக்காக தான் நான் வேலைக்கு போகிறேன், ஆனாலும் காலையில் பஸ் இல்லை, கூட்டத்தில் நெரிசலில் போயிட்டு வேலையை விட்டு வர்றதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிற லேடிஸாக இருக்கலாம். இல்லைன்னா எனக்கு எல்லா செலவையும் நாங்கள் சமாளிச்சிடுறோம், ஆனால் அந்த பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் தான் எங்களால் கட்ட முடியலன்னு சொல்கிற ஒரு ஃபேமிலியோட மெம்பர்ஸாக இருக்கலாம். இது எதுவுமே எனக்கு தேவையில்லை, என்னோட சந்தோஷம் 6 மணிக்கு அப்புறம் எனக்கு குடிப்பழக்கம் இருக்குது, நான் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களோட தேவையாக இருக்கலாம். இது எல்லாமே பிரச்சனைகள் தான். இது எல்லாமே உங்களோட தேவைகள் தான். அப்போது இந்த தேவையில் ஒரு 10 எழுதிக்கோங்க. இந்த பக்கம் இதெல்லாம் யார் நிறைவேற்றுறேன்னு சொல்கிறாங்களோ அந்த கேண்டிடேட்ஸை ஒரு 4 இல்லை 5 தலைவர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களே இந்த பக்கம் எழுதிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எந்த தலைவர் இதை சரி செய்ய முடியும் அப்படின்னா அவருக்கு ஒரு டிக் மார்க் கொடுங்க. 2 பேர்னால முடியும்னா 2 பேருக்கும் டிக் மார்க் கொடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்குமே இவர்னால் செய்ய முடியும், டிக் மார்க். இவர்னால் கல்வி இலவசமாக தர முடியும், டிக் மார்க். நான் நிறையா சம்பாதிக்கிறேன், வருமான வரி வருது, எனக்கு அப்படிலாம் கட்ட முடியாது, என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, அவருக்கு டிக் மார்க். எனக்கு இதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, 6 மணிக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி எனக்கு உண்டான குடிக்கு யாருமே தடை இல்லாமல் தரணும், அவருக்கும் டிக் மார்க். இப்படி உங்களுடைய தேவைகள் என்னென்ன இருக்கோ அந்த 10க்கும் எல்லாருக்கும் டிக் மார்க் கொடுங்க. இதில் எந்த டிக் மார்க்குமே வாங்காமல் 20%க்கும் கம்மியாக ஒரு தலைவர் இருக்காருன்னா அவரை தான் இவ்வளோ நாள் நீங்கள் உங்கள் தலைவர் நினச்சிருந்தீங்கன்னா அவர் உங்களுடைய தலைவர் கிடையாது. கண்டிப்பாக அவருக்கு ஓட்டு போடாதீங்க. ஒருவர் உங்களுடைய தேவை எல்லாத்துக்கும் ஒரு 50% நிறைவேற்றுவார்னு வரும், அவர் ஒரு ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க. யாருமே இல்லைன்னா கண்டிப்பாக அவருக்கு நீங்கள் ஓட்டு போடலாம். இன்னொருத்தர் நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்குமே அவர் எல்லாமே செய்வார்னு 100% இருப்பார், அவருக்கும் ஓட்டு போடாதீங்க. உங்களுடைய கணிப்பு தப்பாக இருக்குது, திரும்பவும் பரிசீலனை. ஆனால் ஒருத்தர் நீங்கள் நினைக்கிற உங்களுடைய தேவையை அவர் 70% நிறைவேற்றுவார். அவர்னாலையும் 30% நிறைவேற்ற முடியாது. அந்த 3 கேள்விகளுக்குண்டான பதில் அவர்கிட்டையும் இருக்காது. அவர் தான் உங்களுடைய சரியான தலைவர்.
இங்கே எந்த தலைவரும் 100% எந்த மக்களுக்கும் உண்மையானா இருக்கவே முடியாது. என்னுடைய தேவை வேறு மாதிரி இருக்கும், என் கூடவே வளர்கிறவங்களோட தேவை வேறு மாதிரி இருக்கும், என் கூடவே படித்து வர்ற நண்பரோட தேவை வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு தேவையை ஒரே தலைவனால் நிறைவேற்றவே முடியாது. அந்த 70% யார் உங்களோட தேவையை நிறைவேற்றுறாரோ அவர் தான் உங்களுடைய தலைவர். அவருக்கு உங்களோட ஓட்டை போடுங்க. கண்டிப்பாக காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. நன்றி.